வாசுவும் மனுவும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவருக்கு கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்ப மனு வந்து கல்யாணத்தை பத்தி அவங்க அப்பா கிட்ட பேச சொல்றாங்க. ஆனா வாசு என்னால முடியாதுன்னு சொல்லிடுறாரு. மனுவோட அப்பா மாப்பிள பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால கல்யாணத்தை பத்தி இப்பவே பேசணும்னு சொல்றாங்க. வாசுக்கு கல்யாணத்துல விருப்பம் கிடையாது. அதனால இந்த ரிலேஷன்ஷிப் கமிட்மெண்ட் கல்யாணம் எதுவுமே வேணாம்னு சொல்றாரு. வாசுக்கு கல்யாணத்துல விருப்பம் கிடையாதுன்னு மனுக்கு தெரியும். இருந்தாலும் அவர் இந்த கல்யாணத்துக்கு எப்படியாச்சும் சம்மதிக்க வைக்கலான்ற நம்பிக்கையில தான் இவங்க ரெண்டு பேரும் பழகி இருப்பாங்க. வாசு கிட்ட மனு எவ்வளவு எடுத்து சொல்லியுமே அவர் கல்யாணமும் வேணாம், இந்த ரிலேஷன்ஷிப்பும் வேணாம்னு சொல்லிட்டாரு. இதனால கோவப்பட்ட மனு இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேருக்கு செட் ஆகாது, நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. வாசு எதுக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாருன்னா அவருடைய அம்மா சின்ன வயசுல இருந்து அவங்க கிட்ட அன்பா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க அப்பா சண்டை போட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க ரெண்டாவதா வேற கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவ்வளவு அன்பா இருந்த அம்மாவே வாசுவையும் அவங்க அக்காவையும் விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட போயிட்டதால தான் அவருக்கு கல்யாணத்து மேல விருப்பம் இல்ல. மனு சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு வாசுவும் இப்போ நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. இப்போ மனு வந்து நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணதான் அந்த மாதிரி பண்ணேன், உன்னை விட்டு பிரியணும்லாம் நான் நினைச்சது இல்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டு போகாதன்னு எவ்வளவு கெஞ்சுறாங்க. ஆனா வாசு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு செட் ஆகாது, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதனால இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ண வேணாம்னு சொல்லிடுறாரு. வாசுவும் மானுவும் பிரிஞ்சு 3 மாசம் ஆகுது. இப்ப திடீர்னு மானு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. மானு மயக்கம் போட்டு விழுந்ததால அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போலான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனா மானுவே எனக்கு டீஹைட்ரேஷனால தான் மயக்கம் வந்துருச்சு, நீங்க நினைக்கிற மாதிரி வேற ஒண்ணும் இல்ல, அதனால ஹாஸ்பிட்டல் வேணாம்னு சொல்லிடுறாங்க. மானுவ 3 மாசமா ஹோம் அரெஸ்ட் தான் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட போன் கூட கிடையாது. இப்போ அவங்க அம்மாவோட செல்போன் அவங்களுக்கு தெரியாம எடுத்து வச்சுக்கிறாங்க. மானு வாசுவோட ஃப்ரெண்ட் செந்திலுக்கு தான் கால் பண்றாங்க. வாசு போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறான். நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன், அது வாசுவால தான் சரி பண்ண முடியும், தயவு செஞ்சு அவனை கால் பண்ண சொல்லுன்னு சொல்றாங்க. செந்தில் வாசு கிட்ட போன் வந்தா போன் எடுக்க மாட்டேன்னு திட்டுறாரு. பத்த போன் டேபிள் மேல தான் இருக்கு. மானு உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணா அவளுக்கு எதுவும் பிரச்சனையா, உன்னால போன் கூட எடுக்க முடியாதான்னு சொல்லி திட்டுறாரு. மானு வாசு கிட்ட நேர்ல மீட் பண்ணனும், என் வீட்டுக்கு வான்னு சொல்றாங்க. வாசு செந்திலே கூட கூட்டு போலான்னு கூப்பிடுறாரு. ஆனா அவர கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சீக்கிரமா வந்துடலாம் வாடானே இப்போ மானு வீட்டுக்கு கூட்டு போயிடுறாரு. வாசு மானுவோட அப்பா அம்மாக்கு தெரியாம அவங்கள மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. மானுக்கு இன்னைக்கு பர்த்டேவா இருக்கும், அதனால ஃபேமிலில இருக்க எல்லாருமே அவங்களுக்கே தெரியாம சர்ப்ரைஸா கேக் வெட்டணும்னு மானுவோட அப்பாவையும் கூப்பிட்டு இருக்காங்க. வாசு மானு வீட்டுக்கு போறதுக்காக பில்டிங் பின்னாடி பக்கமா ஏறிட்டு இருக்காரு. இப்போ 12 மணிக்கு எல்லாரும் கேக்கோட சர்ப்ரைஸா மானுவோட ரூமுக்கு போறாங்க. கதவு தட்ட வேணா, அப்பதானே அது சர்ப்ரைஸ்னு சொல்றாரு. உள்ள போன எல்லாருமே இப்போ பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா மானுவோட ரூம்ல இப்போ வாசுவும் இருக்காரு. அந்த குட்டி பொண்ணு சொல்றாங்க, தாத்தா சர்ப்ரைஸ் நம்ம சித்திக்கு கிடையாது, சித்தி தான் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்கன்னு.